மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அலாட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ரவுண்ட் 1 நம்ம சக்தி மாணவர்களுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணீங்களான்னு எனக்கு தெரில, யோசனை பண்ணி பாருங்கள். 2024 பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும் கொஸ்டின் பேப்பர் ஈஸி. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிசி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டோம்னா கட் ஆஃப் 618. அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணியிருப்போம், நிறைய பேர் மெஜாரிட்டி என்ன ஃபீல் பண்ணியிருப்போம், ஐயோ மார்க்லாம் ஏறி போச்சுரா, நீட்லாம் படிக்கக்கூடாது, 617க்கே சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சிருப்போம். அடுத்து 2025 கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட். பிசி கட் ஆஃப் 509 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். உடனே நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் 2025 பொறுத்த வரைக்கும், ஐயோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஃபிசிக்ஸ் எல்லாம் கண்ணாப்புறான்னு கேட்குறாங்க, நீட்டு ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோம் இல்லையா? அப்போ நம்ம இப்படி மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணுறோமே, இது நியாயமா? நீங்களே திங்க் பண்ணுங்கள், நம்ம ரிசல்ட்டுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அலாட்மெண்ட் ரவுண்ட் 1, how many doctors for சக்தி, இதுதான் நம்ம பார்க்குறோம். how many doctors for சக்தி, ஓகேயா? நம்ம பார்க்கலாம். நிதிஷ்குமார் எம்எம்சி, ஆகாஷ் எம்எம்சி, கிருத்திகா செல்வபதி எம்எம்சி, நிதிஷ் வைத்தீஸ்வரன் சிஎம்சி வெல்லூர், ஆலன் சாம்வேல் சிஎம்சி, ஹென்ரி சாம்ராஜ் சிஎம்சி, சுபாஷினி ஜிப்மர் காரைக்கால், தென் ரக்ஷனா, ரிஷிகரன், அனிஷா முருகன் ஸ்டான்லி, பவானி பால அபிராமி, அகமது ரியாஸ் கனி, சிவசக்தி, பிரகாஷ், ஷண்முகா, தயாஸ்ரீ, தரணிகுமார் மதுரை, பிரியதர்ஷினி, தீபக், வினீத் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இஎஸ்ஐசி, வசந்த், வெங்கடேஷ், ஜெயஸ்ரீ, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், மதுவனேஸ்வரன், ஜனனி, விஸ்வா, மிருதுலர் விஸ்வா, அபிராமி சுப்பிரமணியன், ஜனனி வெங்கடேசன், ஷாலினி, தர்ஷினி, பிரியதர்ஷினி, அடைக்கலம், நிவேதா ஸ்ரீ ராகவேந்திரன், மகேஸ்ரீ, இவங்கெல்லாம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அப்புறம் நம்ம திருச்சி காலேஜ், ஜெய்சிலன், ஹரிச்சந்துரு, அஸ்வக் அகமத், சங்கமித்ரா, ரஞ்சனி, சிந்துமதி, பவித்ரா குமார், இவங்கெல்லாம் திருச்சி. தென் ஹரிஹரன் சேலம், தென் ஸ்ரீஜா வெல்லூர். அதுக்கப்புறம் so many students in திருநெல்வேலி, so many students in தேனி. நாளைக்கு டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோவோடு நான் எல்லாரையும் காமிக்கிறேன். இப்போ பேர் வாசிக்கலை அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். திஸ் இஸ் ஓன்லி ட்ரெய்லர், ஓகே ரைட். அடுத்து தேனி, தர்மபுரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பெருந்துறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, விழுப்புரமில் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துக்கலாம். தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், தென் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கடலூர் மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ பேர் இருக்காங்க, கரூர், அப்புறம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை, அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் திண்டுக்கல். இது மாதிரி இவங்க எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டை இன்னைக்கு கிடைக்க பெற்று இருக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான தருணம். இப்போ ஒரு 142 குடும்பங்கள் சந்தோஷத்தில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் என்னுடைய டீச்சர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பொறுமையாக நீங்கள் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க், டே அண்ட் நைட், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெற்றியில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஐ ஆம் நத்திங். இதை ஒரு குரூப், ஒரு டீம், இதை அச்சீவ் பண்ண டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸு எம்பிபிஎஸ் எடுத்தவங்க, அது முன்னாடியே இந்த 7.5 ரிசல்ட்டில் சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு 11 பேர். நவ் செமி கவர்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்களே, அதில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வேரியஸ் காலேஜஸ், தனலட்சுமி சீனிவாசன், கற்ப விநாயகா, பிஎஸ்ஜி, அப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ், தாகூர், திருச்சி, எஸ்ஆர்எம், வேலம்மாள், அப்படி இப்படி ஒரு 57 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்டில் பிடிஎஸ் ஒரு 11 பேரும்,
7.5 பிடிஎஸில் ஒரு 3 பேரும், செமி கவர்மெண்டில் பிடிஎஸ் ஒருத்தரும் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது இது எப்படி சார் இருக்குது, டோட்டல் எப்படி சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, how many doctors for Shakti அப்படின்றது எப்படி இருக்குது. அதாவது பியூர் கவர்மெண்ட் we have got 142 and 7.5 we have got 11 and semi government 57, totally 210 MBBS doctors and BDS pure government 11, 7.53 semi government 115. அப்போ இதெல்லாம் சேரும்போது எவ்வளோ வருது, எவ்வளோ பேர் படித்தாங்க, ரைட்டா? ஸோ எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் படித்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 24.2% we have achieved with your kind support. Thank you.